இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டன் ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகத்திக்கீரை பொரியல் தாங்க பண்ண போறோம். நம்மளோட டெரஸ் கார்டன்ல அகத்திக்கீரைக்கு பஞ்சமே இல்லை. மாசத்துல 2 நாளைக்கு அகத்திக்கீரை பொரியல், கூட்டு, சாம்பார் ஏதாவது இருக்கும். அகத்திக்கீரையை வச்சு நம்ம செஞ்சிருவோம். நம்ம டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக்கா வளர்த்துட்டு இருக்கிறோங்க. ஃப்ரெஷ்ஷா ஆர்கானிக்கா நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அதோட ஊட்டச்சத்து அதிகமாவே கிடைக்குங்க. அகத்திக்கீரை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே பூச்சி புழு எதுவுமே இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த அளவுக்கு கிடைக்குங்க. ஒரு பொரியல் ஒரு கூட்டுக்கு கரெக்டா ரெடி ஆயிருங்க. இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நல்லா கழுவிடுங்க. என்னதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிச்சாலும் பூச்சி இருக்குங்க கண்டிப்பா. அதனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த இலைகளை மட்டும் உருவி எடுத்துக்கோங்க. அந்த குச்சி இருக்கவே கூடாதுங்க. குச்சி இருந்தா கசக்கும். பொரியல் கசப்பு இருக்கும். பொரியல் கூட்டு எது செஞ்சாலும் இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் கசப்பு தன்மை இல்லாம நல்லா டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி பொடி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. இந்த கூட்டுக்கு இந்த பொரியலுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. அகத்திக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா உடல் சூட்டை தணிச்சு குடல் புண், அல்சர், தொண்டை வலி, ஹீமோகுளோபின் லெவலை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த அகத்திக்கீரை ரொம்பவே உதவுதுங்க. கண்கள் குளிர்ச்சி அடையும், ரத்த சோகைய போக்குங்க. இதுல இரும்பு சத்து மிக அதிகமா இருக்குங்க. இதுல உள்ள இயற்கையான நார்ச்சத்து செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கும் உதவுதுங்க. ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அப்ப இந்த அகத்திக்கீரையில எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. மாசத்துல 3 நாளாவது கண்டிப்பா சமைச்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடும் போது இன்னும் ஊட்டச்சத்தை அதிகம் பண்ணி கொடுக்குங்க. பொரியலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு போட்டு வெங்காயம், வரமிளகாயோ பச்சை மிளகாயோ உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கீரையும் நல்லா வதக்கணுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணுங்க. அதாவது வெந்து கெடுக்குமாம் முருங்கை, வேகாமல் கெடுக்குமாம் அகத்தி. அதனால அகத்திக்கு நிறைய தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்கணுங்க. வேகாம இருந்தா உடம்ப கெடுத்துரும் அப்படிங்கறத அதோட அர்த்தம். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்கணுங்க. வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் போட்டு இறக்கணும்னா நம்மளோட அருமையான ஆர்கானிக் அகத்திக்கீரை பொரியல் ரெடிங்க. நம்ம டெரஸ் கார்டன்ல இருக்கிற இலைய பறிச்சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சைப்பருப்பு சாம்பார், சாதம், அகத்திக்கீரை பொரியல், ரசம், தயிர். வாங்க சாப்பிடலாம்.